இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நல்ல மனோதிடம் கொண்ட உறுதியான நம்பிக்கையுடன் போராடக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவர்களை பற்றின ரகசியங்களை தான், அதாவது பிறவி ரகசியங்கள் அல்லது பொது குணங்கள்னு நம்ம இதை சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மிதுன ராசியில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா, நிறைய நல்ல காரியங்கள் செய்வாங்க. ஏதாவது ஒரு செயல் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப முழு ஈடுபாட்டோடு செய்வாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, மற்றவங்கக்கிட்ட அந்த காரியத்தை பற்றின ஃபீட்பேக் கேட்போம்ல, நான் எப்படி செஞ்சேன் என்னங்கிறது, அதை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காத்திருப்பாங்க. அதில் ஏதாவது யாராச்சும் குறை சொல்லிட்டாங்கன்னா மனசு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி போயிடும். அந்த ஒரு பிரச்சனை தான் இவங்கக்கிட்ட இருக்குமே தவிர, மற்றபடி எந்த காரியத்தை எடுத்தாலும் முடிக்காம விடமாட்டாங்க இந்த மிதுன ராசி நண்பர்கள். இப்போ இவங்க கிட்ட ஒரு பிரச்சனையை நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க அப்படிங்கும் போது நடுநிலைமையாக இருந்து ரெண்டு பக்கமே செவி சாய்த்து உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்டு யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரி அப்படிங்கிறத தராசு மாதிரி துல்லியமாக கணித்து சொல்லக்கூடியதில் வெகு சிறப்பான ஆட்கள் இந்த மிதுன ராசி ஆட்கள்னால் அதில் எந்த மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது ரொம்ப தயக்கப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுது, இப்போ ஒரு 500 ரூபாய் திடீர்னு கைமாத்தா தேவைப்படுது அப்படின்னாலும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சடார்னு அவங்கக்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்ம மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, நம்ம கேட்டு இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற அந்த உண்மையாலுமே அந்த கூச்ச சுபாவமானது அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அலுவலகத்துக்கு போகிறாங்க, தன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டாங்கன்னா அதை முடிக்கணும் முடிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. இதை சொன்னா தான் செய்யணும், அவர் நம்மக்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இது நம்ம கம்பெனி, நம்ம தான் வேலை செய்யணும்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு வேலை செஞ்சு கண்டிப்பாக அந்த எல்லாத்தையும் நல்லபடியாக முடித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டு இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே போல் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. விட்டு கொடுத்து போக மாட்டாங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதை எக்காரணத்தை கொண்டு பாதியிலேயே நிறுத்துறதோ, அதை மற்றவங்க பாதியிலேயே நிறுத்துறதையோ கூட ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இவங்கக்கிட்ட அந்த அனுசரித்து போகக்கூடிய அந்த பண்பு அப்படிங்கிறது இல்லாதனால இவங்களுக்கு பதவி, இந்த சலுகைகள் பெறதுலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் வந்துட்டு அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். பதவி உயர்வு வருது அப்படிங்கும்போது இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இவங்க கோஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க சில இடத்துல அந்த நெளிவு சுழிவாக இல்லாத காரணத்தினால இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அந்த பதவி உயர்வுல எல்லாம் வந்துட்டு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னே குறிப்பிடப்படுது. அதே போல் இவங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எதிர்காலத்துக்கு அப்படின்னு சேமிக்கிற பழக்கம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இவங்ககிட்ட இருக்கும். வீட்டில் வந்துட்டு எத்தனை பேர் இவங்க கூட பிறந்திருந்தாலும் சரி, கடைசியாக பிறந்த கடைக்குட்டிக்கு மேலே தான் வந்துட்டு இவங்களுக்கு பாசமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே போல் இவங்களுக்கு உத்தியோகம், வேலை அப்படின்ட்டு போகிறனால பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கண்டிப்பாக இவங்களால வேலை செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாதுன்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் அதிகபட்சம் அங்கே இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 4 வருஷம் வரல வேலை செய்வாங்க. அவங்களால திருப்திப்படுத்திக்கவே முடியாது. இன்னும் புது புது துறைகளில் போய் நம்ம நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமோ, இன்னும் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு சுய தொழில் தொடங்கி அதில் வந்துட்டு பெரிய அளவில் வரக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இவர்களுக்கு உண்டாகும். அதன் மூலமாக தங்களது வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னே குறிப்பிடப்படுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் நிமித்தமாக வந்துட்டு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அந்த குடும்பத்தை பிரிந்திருக்க கூடிய சூழ்நிலைகள் வந்துட்டு இவங்களுக்கு வர்றது இயல்பான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் சொல்ல போனால் பணம் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு பெருசாக பற்றாக்குறை எதுவுமே வராது. நீதிவான்களாக விளங்குற இவங்க குடும்பத்தில் பெரும்பாலும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படுறதில்லை. அப்படி ஏற்பட்டாலும் இவங்க விட்டு கொடுத்து போய் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்திடுவாங்க அப்படின்னே குறிப்பிடப்படுது.